ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள் எங்கள் கிச்சன் எவ்வளோ கொடூரமாக ஆக்கி வச்சிட்டோன்னு. இது எல்லாம் எதனாலன்னா, நாங்கள் இப்போது லீவில் இருக்கிறனால ஃபுல்லாக அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோன்ட்டு எங்கள் கிச்சனை நாஸ்தி பண்ணி வச்சுட்டோம். டோட்டல் கிச்சனையும் நான் நீட்டாக்க போகிறேன். நான் ஒரு ஆளாக நீட்டாக்க போகிறேன். அதை உங்கள் கூடயும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வரிசையாக எல்லா ப்ராடக்ட்ஸுமே நம்மளோட வீட்டுக்கு யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் தான் எல்லாமே இங்கே இருக்குது. ஒவ்வொன்றும் வந்து வேறு வேறு சும்மா நாங்கள் கடையில் கிடைக்கிற பாக்ஸஸ் அப்படிலாம் தான் வச்சு இப்போதைக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நிறைய இது வந்து நம்ம கடையில் வாங்குறது அப்படி கொஞ்சம் கொஞ்சம் ஐட்டம்ஸ் எல்லாம் தான் இருக்குது. இது எல்லாத்தையுமே இப்போ இங்கே கீழே ஷிஃப்ட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் தொடச்சி வச்சுட்டு கொஞ்சம் நீட்டாகவே இது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இதில் என்னென்ன இருக்குங்கிறதே எனக்கு தெரியாது. அதை இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணலாம். ஒன்றுமே இல்லைங்க, வெறும் டப்பா. காம்ப்ளானுக்கு ஃப்ரீ கிடைச்ச பாக்ஸ் இது. இதுக்குள்ளே ஏதாவது போட்டு வைக்கலாம், நீட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் இதுக்குள்ளே ஏதாவது போட்டு வைக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு பாக்ஸு. இது பார்த்தீங்கன்னா உளுந்து இருக்கு உள்ள கவரில் வாங்குவோம்ல, அதை அப்படியே போட்டு இதில் வச்சுருக்காங்க. இதே நம்ம வேற ஏதாவது குட்டி பாக்ஸில் அப்படியே ஷிஃப்ட் பண்ணிவிட்டு இந்த கவரை வெளியே எடுக்கிற மாதிரி பார்க்கலாம். இது எல்லாமே எங்கள் அம்மா போட்டு வச்சுருந்தது. நாங்கள் இப்போ கிச்சனுக்குள்ளே அப்படி குதிச்சனால என்னென்ன இல்லாமல் இப்போ ஆக்கிட்டு நீட்டாக இருக்கும் வந்து பார்க்குறதுக்கு. இப்போ வந்து கொஞ்சம் அப்படி இப்படி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது நெய். இப்போ நாங்கள் டெய்லியுமே காலையில் ஃபர்ஸ்ட்டு நாங்கள் நெய் தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு இருக்கோம். பாயில் பண்ணி கொஞ்சம் லைட்டாக தண்ணியில் பாயில் பண்ணி சுடு தண்ணியாக இது சாப்பிட்டுட்டு சுடு தண்ணி குடிக்கணும். ஸோ பாருங்கள் இப்போ நெய் எவ்வளோ காலி ஆயிடுச்சுன்னு. ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறதுக்காக குட்டி பாட்டில் வாங்கியிருந்தோம். இனி நாங்கள் பெருசு தான் வாங்கி யூஸ் பண்ணுவோம். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸஸ்லாம் கடையில் இதுக்குமே வாங்கினது. இதில் எங்கள் அம்மா என்ன போட்டிருக்காங்கன்னா ஏலக்காய், அப்புறம் இது பட்டை சம்திங் அப்படி நிறைய குட்டி குட்டியாக நிறைய ஐட்டம்ஸ் ஒன்றில் இந்த மணக்கிற மசாலா ஐட்டம்ஸ்லாம் அதெல்லாம் தான் இதில் போட்டு வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து பஞ்சாமிரதம் டப்பா. ஆனால் இதுக்குள்ளே வந்து என்ன இருக்குன்னா பிசின் தான் இதுக்குள்ளே இருக்குது. அதை பிசினும் சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்கிறாங்க. நான் ஞாபகம் வரப்போ இது போட்டு குடிப்பேன் தண்ணியில் வச்சு. நெக்ஸ்ட் இது வந்து பெப்பர். அடுத்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி 2 டப்பா இருக்குது. சைடில் சமையல் போயிட்டுருக்கு. இது வந்து ஜீரகம் நல்ல மிளகு இதில் போட்டு வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து கரம் மசாலா. கடையில் பேக்கெட் விற்கும். ஆனால் அம்மா வந்து அவங்களே ஹேண்ட்மேடாக பட்டை அப்படின்னா என்னெல்லாமோ ஒரு ஐட்டம்ஸ் உண்டுல அது எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு இப்படி ரெடி பண்ணி வச்சுருவாங்க. அண்ட் இது என்னது, இது வந்து சுக்கு அதெல்லாம் பொடியாக்கி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னா இது வந்து உளுந்து, கருப்பு உளுந்து. இதை அவிச்சு சாப்பிட்டா சுகர் பேஷண்ட்ஸ்க்குலாம் ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ்க்கும் நல்லது. ஸோ அதனால் அதை நாங்கள் அடிக்கடி சாப்பிடுவோம். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் எவ்வளோ தூசி தம்படி ஆயிடுச்சுன்னு. இது வந்து நிந்தி ரொம்ப காலத்துக்கு முன்னே வாங்கின ஜிஆர்பி நெய். உள்ள இல்லைன்னு லைட்டாக கொஞ்சோடு இருக்குது. எக்ஸ்பிரி ஆகிருக்கும். அது இப்போ எக்ஸ்பிரி ஆகிருக்குமா இருக்கும். நமக்கு அது வேண்டாம். நம்ம வேற பாட்டில் வாங்கிட்டோம். ஆர்கேஜி ஜிஆர்பி நெய்ன்னு சொல்லணும். ஆர்கேஜி நெய் இது. அதில் தான் நாங்கள் குட்டி டப்பா இப்போ வாங்கியிருக்கோம். இது நமக்கு தேவையில்லை, கூட போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இதுவும் உளுந்து. என்னைக்கோ உளுந்து இருக்குது இதில். நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா பார்லி பாயசத்துக்கு போடுவோம்ல அந்த இது. நெக்ஸ்ட் வந்து இது என்னன்னே தெரியலையே, இது நெய்ன்னு நினைக்கிறேன். நெய் தெரியல கரெக்டா. சூப்பராக தள்ளி வச்சிடலாம். அப்புறம் இது வந்து வேஸ்ட் துணி. அப்புறம் உள்ள வந்து கொஞ்சம் மஞ்சள். இது வந்து கேக் பண்ண போகிறோன்ட்டு வெரைட்டியாக இந்த இது வாங்கினோம். பைனாப்பிள் ஃப்ளேவரில் வாங்கினோம், வெண்ணிலாவில் வாங்கினோம். இது வந்து பவுடர், கேசரிக்கெல்லாம் கலர் போடுவோம்ல அந்த பவுடர் இது.
அதை அப்படியே அந்த சைடில் வச்சிடலாம். நெக்ஸ்ட் இதே மாதிரி நிறைய கூடை மெயினாக எங்களுக்கு எப்படி கிடச்சிச்சுன்னா, நிறைய நம்ம கேம்ஸ்லாம் போகல அந்த பொருட்காட்சிக்கு, அங்கே ஜெயிக்கிறது பூரா இந்த மாதிரி கூடைகளாக தான் இருக்குது. ஸோ அங்கே எடுத்ததான் இது. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேம் பார்லி. இது வந்து மருந்துக்குள்ளது வீட்டில் இருக்குது. ஸோ இதுதான் இதுக்குள்ளே இருக்குது. அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடி. இது வந்து நாங்கள் கடையில் வாங்கின மஞ்சள், அதனால சமையலுக்கு நாங்கள் இதை ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம். கடையில் இதை நாங்கள் வாங்கினாலே நாங்கள் அதை ரொம்ப சமையலுக்காக யூஸ் பண்ண மாட்டோம், வேற எதுக்கு. அதனால இந்த மஞ்சளை நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காலி டப்பா. இந்த டப்பா இந்த மாதிரி குட்டி குட்டி டப்பாஸில் வந்து எல்லாத்தையுமே வந்து நம்ம நீட்டாக ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். அப்போதான் பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும். அப்படி செல்ஃப் அப்படி பார்க்கறதுக்கே நமக்கு நீட்டாக தெரியும். அடுத்தது இது பார்த்தீங்கன்னா சேம் காலி டப்பா, ஒன்றுமே இல்லை உள்ள. அடுத்து இது வந்து ஐஸ். எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும், இது ஒரு ஒன் டைப் ஆஃப் ஃபலோடா மாதிரி உள்ள ஐஸு. சாப்பிட்டுட்டு அந்த டப்பா அழகாக இருக்கேன்னு எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் இது வந்து அச்சு. இடியாப்பத்துக்கு எல்லாம் நம்ம வீடியோ போட்டிருக்கோம், அதில் உள்ள அச்சில் இதுவும் ஒன்று. இது வந்து சீவல் அப்படி எதாவது போடலாம். இது வந்து ஸ்டார் முறுக்கு செய்யலாம் அப்படி. அப்புறம் இதில் வந்து 2 கூடை இருக்குது. ஏற்கனவே ஒரு கூடை வச்சாச்சு. இது இவ்வளோ கூடை நம்ம வீட்டில் இருக்குது எக்ஸ்ட்ராவாக. நெக்ஸ்ட்டு இது வந்து வாங்கினது தான். இது வந்து ஃப்ரீயாலாம் ஒன்றும் கிடைக்கல. ஃப்ரீயானும் இல்லை, அது நம்ம விளையாடியே தான் ஜெயிப்போம், நமக்கு அவ்வளோவா கிடைக்காது. இதுதான் நமக்கு கிடைச்சது. நெக்ஸ்ட் இது வந்து ஒரு காலி டப்பா தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா ஹனி டப்பா. ஆனால் நாங்கள் எண்ணெய் தான் வச்சுருப்போம். வரலாம். இதில் வந்து ஹனி இருக்கும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், ஆனால் அதில் ஹனி இல்லை. இது வந்து எங்கள் அம்மா எண்ணெய் ஊற்றி வச்சுருக்காங்க. இப்படி நான் இப்படி திறந்து போர் பண்ணதுக்கு அழகாக இருக்குன்னு ஐடியா பண்ணி மாஸ்டர் பிரெயின். அடுத்து இது வந்து கடுகு. இவ்வளோ கடுகு இருக்குது. இதுவும் ஹனி டப்பா, ஆனால் எங்கள் வீட்டில் கடுகு இருக்கு. நெக்ஸ்ட்டு சேம் ஃபலோடா டப்பா. இங்கேயும் ஒன்று இருக்குது, இங்கேயும் ஒன்று இருக்குது. நாங்கள் எதையுமே வேஸ்ட் பண்ண மாட்டோம், சேர்த்து வச்சுப்போம். இது ஏதோ லீக் ஆயிருக்கு. சொன்னேன்ல, அங்கே வந்து பைனாப்பிள் எசன்ஸு, இது வந்து வெண்ணிலா எசன்ஸு. ரெண்டுமே தண்டத்துக்கு வாங்கி வச்சு வேஸ்ட்டாக போச்சு. அப்புறம் இதுவும் அந்த கலர் கேசரிக்கு போடுற கலர் பவுடர்ஸ். அப்புறம் இது ஏதோ மஞ்சள், இதெல்லாம் அப்படி இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு குட்டி டப்பா கண்டெய்னர். அதுக்குள்ளே வந்து மசாலா ஐட்டம்ஸ் வாங்குவோம்ல, அதெல்லாம் வச்சுருவாங்க. இது வந்து டீ பவுடர். இது வந்து டீ போட்டு பிடிக்கலாம், எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இதில் எதில் எக்ஸ்பைரி ஆயிருக்கணுமோ தெரியாது. ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்த ப்ராடக்டே செகண்ட் எடுத்தது எது எக்ஸ்பைரியான ப்ராடக்ட்டு. இது எதுக்கு போடுவாங்கன்னே தெரியல. செட்டிநாட்டு ரசப்பொடி எக்ஸ்பைரி ஆயிடுச்சு, தூர போட்டுற வேண்டியதான். நெக்ஸ்ட்டு அடுத்தது வந்து சிக்கன் பொடி. இதெல்லாம் தான் இதுக்குள்ளே இருக்குது. அடுத்து இது வந்து மட்டன் மசாலா. ஆனால் எங்கள் அம்மா வந்து மோஸ்ட்டாக இந்த மாதிரி மசாலாஸ் ரொம்ப ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. நம்ம ஹேண்ட்மேடாக நிறைய குட்டி குட்டியாக மசாலாஸ்லாம் அவங்களே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க, அதை தான் போடுவாங்க. அப்புறம் சில்லி பவுடர், அப்புறம் மல்லி பவுடர், அதெல்லாமும் வந்து கடையில் வாங்க மாட்டாங்க. அம்மாவே அந்த முழு மல்லி முழு வத்தல் வாங்கி கொஞ்சம் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு மாவு மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்துருவோம். அதே மாதிரி இது ஊறுகாய் டப்பா, பட் இருக்கிறது மல்லித்தூள். நெக்ஸ்ட்டு மஞ்சள் பொடி. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா சில்லி பவுடர். நான் சொன்ன மாதிரி எல்லாமே அம்மாவே எடுத்துப்பாங்க. ஸோ சேம் ஊறுகாய் டப்பாவில் சில்லி பவுடர் இருக்குது. அப்புறம் மோஸ்ட்டாக வந்து எல்லாருமே பரல் உப்பு யூஸ் பண்ணுறது நல்லது, குட் ஃபார் ஹெல்த் ஆல்சோ. அதனால் வீட்டிலே வந்து பரல் உப்பு இருக்கிறது வந்து லக்ஷ்மி இருக்கிறதா நம்ம ஒரு ஐதீகம். ஸோ அதனால் நீங்களும் பரல் உப்பே மோஸ்ட்டாக சமையலுக்கு யூஸ் பண்ணுங்கள். கூட்டு அப்படிலாம் வச்சோம்னா அதுக்கு யூஸ் பண்ண முடியாது, குழம்புக்கு இதை போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஊறுகாய். இது ஊறுகாய் இருக்குல்ல, நாட்டங்காய் ஊறுகாயும் வீட்டில் இருக்கிறது நல்லதான். நெக்ஸ்ட் இது வந்து ஊறுகாய், பட் ஆனால் காலி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம பீல் பண்ணிவிட்டு இதில் ஏதாவது குட்டியாக ஏதாவது ஐட்டம்ஸ் போட்டு வைக்கலாம். நெக்ஸ்ட் இது வந்து என்னைக்கோ ஒன்று அவளு. இது க்யூட்டாக இருக்குல்ல, 2 டப்பா
2 பாத்திரம் நல்லா இருக்கு. அதை தூர தட்டிடுவேன் இப்போ நான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நான் அடிக்கடி கிச்சனில் எடுக்கக்கூடிய ஒரு ஐட்டம். ஏன்னா உள்ள இருக்கிறது வெந்தயம். வெந்தயம் தான் நம்ம ஹேருக்கு அடிக்கடி போடக்கூடிய ஒரு ஐட்டம். அதனால இந்த டப்பாவை மட்டும் நான் எப்பவும் வந்து எடுப்பேன். அப்பதான் நம்ம ஹேர் நல்லா ஷைனிங்காக ஸ்மூத்தாக வளரும். அதனால இதை மட்டும் எப்பவும் வந்து எடுத்துகிட்டே இருப்பேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து பெருங்காய தூள் பொடி. அடுத்து இது வந்து எம்டி டப்பா வித் ஸ்பூன். இதுக்குள்ளேயே ஸ்பூன் வந்து நாங்கள் கலந்துட்டோம். நெக்ஸ்ட் இந்த டப்பாலாம் வாங்கினது தான். நிலவேம்பு பொடி கொரோனா காலத்தில் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு இந்த பொடி. ஸோ இந்த பொடி இன்னுமே எங்கள் வீட்டில் இருக்குது. இன்னுமே யாருக்காவது காய்ச்சல்லாம் வந்துன்னா நாங்கள் அடிக்கடி இதை யூஸ் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் வந்து பிளெயின் டப்பா. நெக்ஸ்ட் இது என்னது? ஊறுகாய் வத்தல் குழம்பு பேஸ்டா. பட் இதை நாங்கள் ஒரு நாளுமே யூஸ் பண்ணதே இல்லை, வேஸ்ட் போல். ஸோ இது இருக்குது எங்கள் வீட்டில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீ. ஆனால் இது வந்து உள்ள எண்ணெய் இருக்குது, ஏதோ ஒரு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்காங்க, என்னன்னு தெரியல. நெக்ஸ்ட் இதை பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே சைடில் இருந்துச்சு, உடஞ்சிருச்சு. இப்போதைக்கு ஒன்று இருக்குது. இல்லை ஏதோ குட்டியாக பச்சரிசி கொஞ்சோட கிடக்கு, மிச்சமானதை அப்படியே எடுத்துக்கோங்க போல. நெக்ஸ்ட்டு இது என்னது? ஊறுகாய் பாக்கெட் டப்பா நிறைய இருக்குது நம்ம வீட்டில். நெக்ஸ்ட் அப்படியே இந்த ஷெல்ஃபில் லாஸ்ட்டாக இருக்கிறது இந்த 2 தான். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஓமம் இருக்குது. அடுத்து அது வந்து இது வந்து நாங்கள் மஞ்சள் அரைச்சி வச்சுருக்கோம். அது வந்து நிறைய இருக்கிறல பாருங்கள், இவ்வளோ இருக்குது. அதை நாங்கள் சைடில் வச்சுப்போம். கொஞ்சம் யூஸ் பண்ணுறதை மட்டும் இப்படி குட்டியாக தனியாக எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். பாருங்கள், இப்போது நீட்டாக நம்ம எல்லாத்தையும் எடுத்துட்டோம். இப்போ இனி ஒன்று ஒன்றையா இங்கே நம்ம அப்படி தொடச்சி அழகாக நீட்டாக அரேஞ்ச் பண்ணி அடுக்கலாம். இனி நான் இதில் இருக்கிறத க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இவ்வளோத்தையும் க்ளீன் பண்ணிட்டேன்னா மொத்த கிச்சனும் முடிஞ்சிடுச்சு, வேலையே முடிஞ்சிடுச்சு. ஸோ இது ஒரு எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு ஃபுல் அப்டேட்டாக வந்து நான் இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன். நிறைய வித்தியாசமான டப்பாஸ்லாம் க்யூட்டாக இருக்கும்ல, அந்த டப்பாஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி வேஸ்ட் டப்பாஸ்லாம் தூர போட்டுட்டு தேவையில்லாத பொருட்கள்லாம் தூர போட்டுட்டு மிச்சத்தை நான் வச்சுட்டு ஒரு அழகான ஒரு வீடியோவாக நான் எடுத்து போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். பாய்.